குயில் பத்து கோத்தும்பியை பிடிச்சவர் அடுத்தது குயில் கிட்ட வந்தாரு. குயில் பத்து குயில் பத்து குயிலை பார்த்து மாணிக்கவாசக பெருமான் சொல்ற மாதிரி அந்த குயில் எப்பவுமே குயிலுடைய சத்தம் ரொம்ப இனிமையா கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். மாணிக்கவாசக பெருமான் அந்த இனிமையெல்லாம் சிவத்தை பார்க்கிறாரு. நீ கூறுறது அழகா இருக்கு, ஆனா இப்படி கூறு, அந்த இறைவனை இங்க வர சொல்லி கூப்பிடுறேன், இங்க வர சொல்லி கூப்பிட, நீ கூப்பிட்டா இவ்வளவு அழகா கூப்பிட்டா வந்துருவான் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வோட பாடியதுதான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா குயில் பத்து. இன்பம் தருவன் குயிலே ஏழுலகும் முழுது ஆளி அன்பன் அமுதளித்து ஊரும் ஆனந்தன் வான்வந்த தேவன் நண்பொன் மணி சுவடொத்த நற்பரிமேல் வருவானை கொம்பின் மிழற்றும் குயிலே கோகழிநாதனை கூவார். திருப்பரம்புரை சம்பந்தப்பட்ட பாடல், அதனால இன்பம் தருவன் குயிலே. உன்னுடைய பாடல் எப்படி இருக்குது? ரொம்ப இன்பமா இருக்கு. நீ கூவுறது ரொம்ப இன்பமா இருக்கு. இன்பம் தருவன் குயிலே ஏழுலகும் முழுது ஆழி அன்பன் அமுது அழித்து ஊரும் ஆனந்தன் வான்வந்த தேவன். இந்த 7 உலகங்களுக்கும் ஆனந்தத்தை மட்டும் தரக்கூடிய ஒருவன் இருக்கான். அவன் யார் அப்படின்னா அமுது அழித்து ஊரும் ஆனந்தன் வான் வந்த தேவன். வானில் இருந்து வந்த தேவன், விண்ணில் இருந்து வந்த தேவன். நன்பொன் மணிசுவடு ஒத்த நற்பரிமேல் வருவானை. நன்பொன் மணிசுவடு, நல்ல தங்கத்தினால் ஆன சுவடு அவனுடைய பாதச்சுவடு. அவன் வந்த பாதத்திற்குரிய சுவடு எப்படி இருக்குமா? பொன் போல மின்னுமா. எதுல வந்தாராம்? நற்பரிமேல் வருவான். பரினா குதிரை, நரியை குதிரை பரியாக்கினார். நரியை குதிரை பரியாக்கி, நரியை குதிரை பரியாக்கி. இந்த நரியை குதிரை பரியாக்கின்றது வரலாறு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சாமி என்ன பண்ணாரு? பெருந்துறையில, மதுரையில மாணிக்கவாசக பெருமானுக்காக குதிரையை கொண்டு வந்து கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டை என்ன பண்ணிட்டாரு? ஏன் சாமி தானே அவரு, ஏமாத்தலாமா? தப்பு இல்லை, கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஹரிரத்ன பாண்டியனுக்கு குதிரையை கொண்டு வந்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. குதிரையை கொடுத்துட்டு அப்படியே போயிருக்கலாங்க. ஏன் அதை வந்து நிறைய மாற்றணும்? சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த நரியை குதிரை பரியாக்கி என்பதுல வரும் கதை கிடையாது. நரி என்பது இந்த அறிவு, குதிரை என்பது உங்களுடைய மனம். இந்த குதிரை இறைவன் ஏறி வர பரியாக மாறி இந்த நரிய வந்து என்னவா மாற்றணும் அப்படின்னா குதிரையா மாற்றணும். இறைவனோட வேலை அதுதான். இந்த நரியை தான் என்னவா மாத்துறாரு? பரியா மாத்துறாரு. இந்த நரி எப்ப பரியா மாறுதோ அப்பதான் ஞானம் வரும். இந்த உலக உயிர்கள் எல்லாம் நரி, அதுங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த நரின்ற அறிவை, நரி என்னது? தந்திரம் நிறைந்தது. பொய் தான் கிட்ட இருக்கும், உண்மை இருக்காது. பொய்யதான் விரும்பும். குதிரையினுடைய பண்பு என்னது? வேகமா வருமா. குதிரை எப்படி வரும்? வேகமா வருமா. நம்ம வேகத்தை கெடுக்கிறதுக்கு அவர் வேகமா வந்து இந்த நரிய வந்து குதிரையா மாற்றுவார். அப்பேற்பட்ட அருளாளன் சிவபெருமான். அதுதான் இங்க புரிய வைக்கிறாரு. நற்பரிமேல் வருவானை கொம்பின் மிழற்றும் குயிலே கோவழிநாதனை கூவாய். கொம்பு மேல உட்கார்ந்து கூப்பிட்டிய குயில, நீ யார கூப்பிடு? கோகழி. கோனா அரசன், கழினா துறை. பெருந்துறையில என்ன ஆண்டானே ஒரு அரசன். அந்த அரசனை போய் கூப்பிட்டுவான். அவனை கூப்பிட்டு, அவன் கூப்பிட்டா உன்னுடைய இந்த இனிமையான குரலுக்கு ஓடி வந்துருவான். நான் பார்த்துருவேன், அவரை தவற விட்டுட்டேன், நான் அவரை உடனே பார்த்துருவேன், அதனால நீ அவரை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு 10 விதங்களாக மாணிக்கவாசக பெருமான் சிவபெருமானை குயிலை வைத்து கூவ சொல்லி